இப்போ ஐயா அவங்க ஆசிர்வாங்கல்ல அதுக்குள்ள பறந்தா நான் என்ன இது பண்றேன் தொடு அம்மா கிட்ட போயிடலாமா அம்மா எடுத்துக்கினியா பின்னாடி வருதா முன்னாடி வருதா தெரியுதா பின்னாடி இந்த பக்கம் இதானே கிழக்கு இப்படி தானே அம்மா தெரியுதா ஒன்றுங்க இன்னும் இல்லை இல்லை இப்படி இருக்காங்க நீங்க இப்படி வந்துருங்க அங்க போய் ஃபோட்டோ எடுங்க சரி இப்படி வா தெரியுது தெரியுது நீங்கள் ஒன்றும் நடக்கும் ஆமாம் அங்க போயிடுங்க பாப்பாக்குறா இங்க வந்து இங்க வந்து தெரியுறாங்களா ஐயா தெரியல இப்படி வா அம்மா சென்டர் இல்லைங்க ஓகே பின்னாடி போயிடுங்க அதான் பாப்பா அங்க வாஷிங் மிஷினால போயிடு ஆ இன்னைக்கு எங்கள் கல்யாண நாள். இவங்க தான் எங்களை வாழ வச்ச தெய்வம். நல்லபடியாக வாழறதுக்கு வழி கொடுத்து இப்படி இருங்க அப்படி இருங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க. அதைப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், நல்லா இருக்கிறோம். என்றென்றைக்கும் இவங்களை நாங்கள் மறக்க மாட்டோம். இவங்க வீட்டில் தான் நாங்கள் கொடுத்தனும் இருந்தோம். அவங்க என் பொண்ணு மாதிரி என்னை வளர்த்தாங்க, பார்த்துக்கிட்டாங்க. நாங்கள் எப்படி வாழணும்னு சொல்லி கொடுத்தவங்க. சம்பாதிக்கிறத சிக்கனமாக செலவு பண்ண சொல்லி கற்றுக் கொடுத்தவங்க. 4 பேர் மதிப்பில் வாழறதுக்கு எப்படி இருக்கணும்னு சொல்லி கொடுத்த தெய்வம் எங்களுக்கு. இவங்க எங்களுக்கு சொல்லி கொடுத்ததுனால அதுபடி நாங்கள் நடந்தோம், நல்லா இருக்கிறோம். இதை மாதிரி உங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு ஆள் இருந்தால் அவங்கள விட்டுடாதீங்க. அவங்க பேச்சை கேட்டு நடங்க. நீங்களும் எங்களை போல வாழ்க்கையில் முன்னேறி நல்லபடியாக இருக்கலாம். அதே போல் தெய்வ அனுகிரகம் தலை திரும்புங்க. தெய்வ அனுகிரகங்களும் நம்மளை தேடி வரும், செல்வங்கள் தேடி வரும். மக்க மனசால நினச்சி கவலைப்படாதீங்க. உங்களுக்கு யார் அறிவுரை சொல்லி நல்லது வழி நடத்துகிறாங்களோ அவங்க தான் தெய்வம். அவங்கள பிடிச்சிக்குங்க. நன்றி. 28வது வருஷம் கல்யாண நாளில் அடியெடுத்து வைக்கிறோம். எல்லாருடைய அன்பும் ஆதரவும் எங்களுக்கு முழுசாக கிடைக்கணும். அம்பாளுடைய அனுகிரகமும் ஆசீர்வாதமும் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம். நடுவில் சொல்லுங்க. லாக் பண்ணுவா.